இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோவா பிளான்ட் தான் பார்க்க போகிறோம். ஹாய், இது உங்கள் ஆக்சிகிரேன் நர்சரி, நான் ஆனந்த். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்க கோவா ரெட் கோவா. ஆக்சுவலி இது நாட்டு வெரைட்டி. நம்மளோட ட்ரெடிஷ்னலில் க்ரீன் ஸ்கின்னோட வரக்கூடிய கோவா தான் இந்த பிங்க் கோவா. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு ரெட் கோவா ஒன்று பார்த்துருப்போம், அது தாய்லாந்து வெரைட்டி. இது வந்து நம்ம கண்ட்ரியை சேர்ந்தது, நம்மளோட பிங்க் கோவா. இந்த கோவா வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு ரகம். ஒட்டுனா டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. டிராஃப்ட்டுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் கோவா செடி வந்து நீங்கள் நட்டிங்கன்னா பெரிய மரமாய் காய்க்கும் இல்லைங்களா. பட் டிராஃப்டட் வெரைட்டி அப்படின்னா ஒரு சின்ன ஹைட்லேயே வளரக்கூடிய ஒரு செடி தான் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு பாட்லேயே போட்டு வளர்த்துக்கலாம். உங்கள் மாடி தோட்டத்துக்கு ஈஸியாக ஃபிட் ஆகக்கூடிய பிளான்ட் தான் டிராஃப்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தமிழில் ஒட்டு போட்ட செடிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த டிராஃப்ட் ப்ராசஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு சீக்கிரமாக அவுட்புட் கிடைக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். ஆக்சுவலி சீட்லேருந்து போட்டோம்னா ஒரு செடி வளர்ந்து அது மரமாய் காய்க்கிறதுக்கு 8லேருந்து 10 வருஷம் டைம் எடுத்துக்கும். அதுவே ஒரு செடியை ஒட்டு போடுறோம் அப்படின்னா அந்த செடி வந்து 2 இல்லை 3 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும். இதுக்காக தான் நம்ம வந்து ஒட்டு போட்ட செடிங்களை வந்து நம்ம வாங்கி நடவு செய்கிறது. இந்த ஒட்டுரகங்கள் உருவானது காரணமே மெயின் விவசாயம் தான். பிகாஸ் விவசாயி ஒரு மரத்தை வாங்கி நட்டு 8 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுலேருந்து அறுவடை பண்ணுறதுக்கான நேரம் வந்து ரொம்ப செலவு அதிகம். அதுவே ஒரு 2-3 வருஷத்தில் அறுவடை பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட இன்கம் வந்து அதிகமாகுன்றதுக்காக, ஸோ அந்த காரணத்துக்காக தான் இந்த ஒட்டு போட்ட ரகங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ அப்படிப்பட்ட ஒட்டு போட்ட மரத்தை தான் நம்ம கொண்டு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் நட்டு நம்மளும் வந்து 2-3 இயர்ஸில் ஹீல்டு எடுத்துடுறோம். எல்லார் வீட்லேயும் நார்மலாக கொய்யா மரங்கள் இருக்கும். நல்லா வெயில் தாங்கக்கூடிய இடத்துல வச்சு நட்டு கொய்யா காய்ச்சிருக்கும். பட் இந்த பிங்க் கொய்யா வந்து ரொம்ப இடத்துல பார்த்துருக்க முடியாது. 1-2 இடத்துல தான் பார்த்துருக்க முடியும். அப்படிப்பட்ட கொய்யா நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. இந்த பிங்க் கொய்யா பார்த்திங்கன்னா நாட்டு ரகம் தான், ஹைப்ரிட் வெரைட்டி கிடையாது. நாட்டு ரக கொய்யா கண்ணுங்க தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த மரக்கண்ணுங்களை இப்போதைக்கு கொரியரில் அனுப்ப முடியாது. சென்னையில் இருக்கீங்கன்னா நேரில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.